ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? திருநெல்வேலி காவல் சரகத்தில் இருக்கிற பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் ஆகிய அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை திருநெல்வேலி காவல் சரகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி காவல் சரகம் 4 மாவட்டங்களை உள்ளடக்கி 145 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள், 21 மகளிர் காவல் நிலையங்கள், 12 போக்குவரத்து காவல் நிலையங்கள் என பல்வேறு அலகுகளை கொண்டு 8571 காவலர்கள் அலுவலர்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், திருநெல்வேலி காவல் சரகம் என்பது பிரச்சனைகள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த ஒரு காவல் சரகமாக இருக்கிறது. இங்கு சாதி சண்டைகள், பழிக்கு பழியான கொலைகள், ரவுடிகளின் தாக்குதல் அப்படின்னு பல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சரகம். ஒவ்வொரு ஆண்டும் 52 பேர் கொலை உண்ட அவர்களுடைய நினைவு தினங்கள் இந்த சரகத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இங்கே தலைவர்களுடைய நினைவு நாட்கள், அதே போது இறந்த நாட்கள், பிறந்த நாட்கள் என ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 16 நினைவு பிறந்த தினங்கள் இங்கே அனுசரிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் தென்காசியிலும் கன்னியாகுமரியிலும் நடக்கின்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மிகவும் கவனமுடன் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு சரகமாக இது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் கந்த சஷ்டி பெருவிழாவும், குலசேகரப்பட்டினத்தில் நடக்கிற தசரா பெருவிழாவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு மிகப்பெரிய விழாவாக அது நடக்கின்றது ஆண்டுதோறும். இந்த சாதி சண்டைகளை தவிர்க்கும் பொருட்டும், பழி வாங்குகிற நிகழ்வுகளை தடுக்கும் பொருட்டும் அம்பாசமுத்திரம் தொடங்கி ஏரல் வரை தாமிரபரணியினுடைய ஆற்றின் இரு கரைகளில் இருக்கிற காவல் நிலையங்கள், ஊர்கள், அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கின்றதோ அந்த இடங்கள் ஆகியவற்றில் ஒவ்வொரு தினந்தோறும் 2477 காவல் பீட்டுகளை இந்த காவல் சரகத்திலே நியமிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாதிகளின் பெயரால் மாணவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் நிகழ்வுகளும் நடந்து வருகின்றன. இத்தனை சவால்கள் நிறைந்த இந்த காவல் சரகத்தில் சென்ற ஆண்டு மிகச் சிறப்பாக 4 காவல் கண்காணிப்பாளர்கள், அவருடன் சேர்ந்த உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கள், மற்ற அலுவலர்கள், காவலர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல் தரகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு, சென்ற ஆண்டில் நடந்த சிறப்பான நிகழ்வுகளை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்ற ஆண்டில் இந்த காவல் சரகத்தில் சாதிய கொலைகள் எதுவும் நடைபெறவில்லை. அதுபோல் ரவுடிகள் கொலைகளும் எதுவும் காவல் சரகத்தில் நடைபெறவில்லை. வரதட்சணை மரணங்கள் எதுவும் நடைபெறவில்லை. அதுபோல கொலைகளும் குறைந்துள்ளன. 2023 179 கொலைகள் நடந்த போது 24இல் 176 கொலைகள், ஏறக்குறைய 3 கொலைகள் குறைந்திருக்கின்றன. ஆதாய கொலைகளை பொறுத்த மட்டில் 2023 12 நடந்திருக்கிற போது 2024 2 கொலைகள் மட்டுமே ஆதாய கொலைகள் நடந்திருக்கின்றன. அதேபோல் டெக்காய்ட் என்று சொல்லப்படுகிற கூட்டு கொள்ளை வழக்குகளில் 2023 நடைபெற்ற போது 24இல் 13 கொலைகள், 13 கொள்ளை வழக்குகள் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. 40% அது குறைவாகும். இவ்வாறு பல
வழக்குகள் சென்ற ஆண்டை காட்டும் 2023 காட்டும் 2024 குறைந்திருக்கிறது. அதுபோல சரகம் முழுவதும் 477 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4305 பேர் மீது தடுப்பு சட்ட பிரிவுகளின்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ரவுடி பட்டியலில் இருந்த 25 பேருக்கும், கொலை வழக்குகளில் இருந்த 52 பேருக்கும், போக்சோ வழக்குகளில் இருந்த 61 பேருக்கும் நீதிமன்றத்தின் மூலம் உரிய தண்டனைகளை வாங்கி தந்திருக்கிறோம். கஞ்சா 316 கிலோவும், குட்கா 14,331 கிலோவும் சென்ற ஆண்டில் கைப்பற்றியிருக்கிறோம். குற்றத்தடுப்புக்காக ஏறக்குறைய 7,731 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவும், திருச்செந்தூர் கந்த சஷ்டி திருவிழாவும் மிக நுண்ணியமாக திட்டமிட்டு மற்ற சென்ற ஆண்டுகளை காட்டிலும் போக்குவரத்து நெரிசல்கள், பொதுமக்களுடைய பிரச்சனைகள், திருட்டுகள் எவையும் நடைபெறாமல் மிகச் சிறப்பாக அந்த 2 திருவிழாக்களும் கொண்டாடப்பட்டன. அதுபோல மிகவும் சென்சிட்டிவாக பார்க்கப்படுகிற தென்காசி, செங்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகள், அதே மாதிரி அம்பை, விகேபுரம், காயல்பட்டினம், உடன்குடி ஆகிய பகுதிகளில் இந்த நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மிக பாதுகாப்புடன் எந்த அசம்பாவிதங்களும் நடத்தப்பட்டது. அதுபோன்று பசும்பன் தேவர் குரு பூஜை, தியாகி இமானுவேல் சேகரன் உள்ளிட்ட அனைத்து ஆண்டு நிகழ்வுகளிலும் நமது சரகத்தில் எந்த சிறு பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்து முடிந்தன. அதே போன்று மிக முக்கியமான பிரமுகர்கள் வருகை முக்கியமாக பாரத பிரதமருடைய வருகை, மிக தமிழ்நாட்டு முதல்வர்களுடைய வருகை ஆகியோரெல்லாம் மிக சிறப்பான பாதுகாப்புகளை செய்திருக்கிறோம். சிறப்பான நற்செயல்களாக இந்த போதையில்லா தமிழ்நாடு என்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அதை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர்களுடைய எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் என்கிற சொற்றொடரை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சரகத்தில் இருக்கிற 268 கல்லூரிகளிலும் போதை தடுப்பு விழிப்புணர்வு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த விழிப்புணர்வு குழுக்களுக்கான பொறுப்பாளர்களுக்கான ஒரு ஆய்வரங்கம், அதுபோன்று ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் அந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு குழுக்களுடைய பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி பட்டறை ஆகியவை நடத்தப்பட்டன. அதே போன்று காவலர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நான் பொறுப்பேற்ற பிறகு 11/8/2024 அன்று பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக ஒரே வாரத்தில் அனைத்து மாவட்ட காவல் அலுவலகங்களுக்கும் சென்று அங்கு காவல் கண்காணிப்பாளர்கள், உட்கோட்ட காவல் அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் இவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும், அவர்கள் செய்த நற்பணிகள் எல்லாம் பாராட்டியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அடுத்த 15 நாட்களுக்குள் இந்த சரகத்தில் இருக்கிற 22 உட்கோட்ட அலுவலகங்களுக்கும் சென்று அங்கேயே நேரடியாக காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் எல்லாம் சந்தித்து சென்ற ஆண்டில் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தியிருக்கின்றோம். கடந்த ஆகஸ்ட் முதல் இந்த டிசம்பர் வரை 5 மாதங்களுக்குள் 59 காவல் அலகுகள், 41 காவல் நிலையங்களுக்கு ஆய்வுகளும் பார்வைகளும் செய்து அங்கிருந்த காவலர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய நற்பணிகளை எல்லாம் பாராட்டி அவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தியிருக்கிறோம். இதுபோன்று ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற இந்த காவல் ஆய்வு கூட்டங்களில் இதுவரை 180 காவல் அலுவலர்கள், காவலர்கள் ஆகியவர்களை அழைத்து நேரடியாக இங்கு வைத்து பாராட்டி அவர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கி அவர்களுடைய பணியை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் பொதுமக்களுடைய நற்பணியை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் சாதிய கொலைகள், ரவுடி கொலைகள், பழி வாங்கும் கொலைகள் ஆகியவற்றை முற்றிலுமாக தடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சாதிய வரியை தூண்டுபவர்கள் மீது கட்டாயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவில் இருக்கிற மற்ற செய்திகள் போட்டால் கட்டாயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றில் சாதிய எண்ணங்கள் தலை தூக்கா வண்ணம்
எஸ்ஐக்கு குறையாத ஒரு அதிகாரிகள் அங்கு போய் சென்று அவர்களுடைய அந்த ப்ரேயர் டைம்லையும் சரி, அதே போன்று கூட்டங்களையும் கூட்டி அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க சொல்லியிருக்கிறோம். அறிவுரைகள் வழங்குகிற போது அவர்கள் படிப்பில் தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அது சாதிய எண்ணங்கள் அவர்களுக்கு தலை தூக்கக்கூடாது என்றும், அவ்வாறு ஏதாவது சாதிய பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயமாக வழக்குகள் அவர்கள் மீது பதியப்படும் என்றும், அவ்வாறு பதியப்பட்டால் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் சொல்ல இருக்கிறோம். அதுபோன்று பட்டியலிடப்பட்ட ரவுடிகள், புதிதாக கிளைத்து வரும் ரவுடிகள் ஆகியவர்களை கண்காணித்து அவர்கள் மீது தீவிரமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முழுமையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாதி சம்பந்தப்பட்ட வழக்குகள், குற்றவாளிகள், போக்சோ குற்றவாளிகள், ரவுடிகள் ஆகியோர் மீது நிலுவையில் இருக்கும் வழக்குகள் அனைத்தையும் எடுத்து அதற்கான சிறப்பு குழுக்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு டிஎஸ்பி தலைமையில் இது ஒவ்வொரு, அதாவது உட்கோட்ட டிஎஸ்பியை தவிர்த்து மற்ற டிஎஸ்பிகளுக்கும் அதை கொடுத்து அந்த வழக்குகளை எல்லாம் அவர்கள் தினந்தோறும் அந்த வழக்கினுடைய போக்கை பார்த்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை போய் அணுகி விரைவாக அந்த வழக்குகளை முடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றினுடைய பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தி இருக்கிறோம். தினமும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இப்பொழுது அனைத்து நீதிமன்றங்களுக்கும் செல்கிறார்கள். மாநில எல்லை சோதனை சாவடிகளை பலப்படுத்தி அண்டை மாநிலங்களிலிருந்து வருகிற குப்பைகள், கழிவுகள் ஆகியவற்றை தடுப்பதற்கான முக்கியமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலை விதிகளை முழுமையாக அமல்படுத்தி சாலை விபத்துகளை மிகையாக குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்னும் அதிகமாக சிசிடிவி கேமராக்கள் அனைத்து சாலைகள், தெருக்கள் ஆகியவற்றில் அமைப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறோம். அதுபோன்று காவலர் நலம் பேணும் திட்டங்கள் யாவையும் மிகச் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளர்களுக்கு வேண்டுகோளும் அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மிகச் சிறப்பாக இந்த திருநெல்வேலி காவல் சரகம் செயல்படும். அதற்கான ஒத்துழைப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அனைத்து காவலர்களும் மிக மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் உற்சாகமாகவும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சமுதாய ரீதியான கொலைகள் எதுவும் நடைபெறவில்லைன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தனி மனித மோதல்களினால நடக்கக்கூடிய கொலைகளை தடுக்க நம்ம சரகத்துல எந்த மாதிரியான மெக்கானிசத்தை நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணி தனி மனித மோதல்கள் சம்பந்தமான அந்த விஷயத்துல ஏற்கனவே நடந்த கொலைகளை அவர்கள் யார் கொலை செய்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து அதற்கு பழிக்கு பழியாக வராமல் இருப்பதற்காக ஏறக்குறைய ஒரு 120க்கு மேற்பட்ட இந்த கொலைகளை எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். அவர்கள் அந்த எதிரிகளை எல்லாம் அந்த குற்றவாளிகளை எல்லாம் கண்காணித்து வருகிறோம். அவர்கள் திரும்பவும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் அந்த வழக்குகளை அனைத்தையும் மிக விரைவாக நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று தண்டனை வாங்கி கொடுக்கும் முயற்சியில் ஈடுபடும். முக்கியமான அந்த கொலை குற்றவாளிகள் கண்காணிப்பதில் மாவட்ட காவல்துறையினருக்கு, மாநகர காவல்துறையினருக்கு ஒரு தகவல் பரிமாற்றம் இல்லை அப்படிங்கிறது கோர்ட் வாசல்ல கூட மாயாக்கி இதை இப்ப மாநகரம், மாவட்டம் என்கிற பிரச்சனை இனிமேல் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. புதிதாக ஒரு காவல் ஆணையர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடன் நாங்கள் தொடர்ந்து எல்லா தகவல்களையும் பரிமாறுகிறோம். இங்க இருக்கிற தகவல்கள் உடனடியாக பரிமாறுவதற்கு ஏற்ப ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் அதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் இங்க நீதிமன்றத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவருக்கு கவனத்துக்கு வருவோம். எல்லா காவல் அலுவலர்களையும் உள்ளடக்கிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல் கண்காணிப்பாளர்கள், எஸ்பி ஆபீஸ்ல இருக்கிறவர்கள் உடனடியாக ஐஎஸ்க்கோ அல்லது காவல் ஆணையருக்கோ அந்த தகவல்கள் தெரிவிக்கும். கேரள மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலியில கொண்டு கொட்டினதுல மிகச்சிறந்த நடவடிக்கை காவல்துறை, குறிப்பா திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை எடுத்தது. அது பெரிய வைரலான ஒரு செய்தி. அதுக்கு பத்திரிகையாளர் சார்பாக பாராட்டுகள். ஆனா தொடர்ந்து இப்ப நேற்றுக்கு கன்னியாகுமரியிலையும் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறாம இந்த கழிவுகளை கொண்டு கொட்டுறது, மருத்துவ கழிவா இருந்தாலும் சரி, கோழி கழிவா இருந்தாலும் சரி, இதற்கு நம்ம சரக காவல்துறை சார்பில் என்ன மாதிரியான சிறப்பு கண்காணிப்பு நடக்கும்? இப்ப அனைத்து சோதனை சாவடிகளையும் பலப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக தென்காசியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு சோதனை சாவடி தான் புளியரை. அங்கு ஏற்கனவே மிக மிக பலமான பாதுகாப்பு. நம்ம காவல்துறை மட்டுமல்லாது
ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருடைய சேர்ந்து ஒரு முழுமையான சோதனை சாவடியாக மாற்றப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியை பொறுத்த மட்டுக்கும் களியக்காவலை செக் போஸ்ட்ல அது மாதிரி அந்த ஒரு பலப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அங்கு வந்து போரஸ்ட் பார்டரா இருக்கு, நிறைய வழிகள் இருக்கின்றன. அனைத்து வழிகளிலும் இப்பொழுது ஒரு சர்ப்ரைஸ் செக் பண்றதுக்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் துணைத் தலைவர்கள் ஆகியோரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். அதற்கான ஒரு கூட்டமும் இப்பொழுது சமூகத்தில் நடத்த இருக்கிறோம். இன்டர்ஸ்டேட் பார்டர்ல இருக்கிற செக் போஸ்ட்ல கவனக்குறைவா செயல்பட்டவங்க அப்படிங்கிறத ஏன்னா நிறைய குப்பைகள் கேரளா வழியாகவும் வருது, தென்காசி வழியாகவும் வருது. தென்காசி வழியாக வந்ததுக்கான தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் கன்னியாகுமரி வழியாக வந்த தகவல்கள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் ஆராயப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இருந்த யாரெல்லாம் பணியில் இருக்கிறார்களோ அவர்களை எடுத்திருக்கிறோம். அவர்கள் மீது கட்டாயமாக நடவடிக்கை. மருத்துவ கல்வி எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6 நபர்கள் கைது செய்து நடவடிக்கை. ஒரு வாகனம் திருநெல்வேலியில 6 பேர் கைது. கன்னியாகுமரியில டோட்டலா 21 கேசஸ். இப்போ இன்னைக்கு கூட ஒரு 5 லாரிஸ் வந்து கன்னியாகுமரி மாநிலத்துல வந்துகிட்டே இருக்கு சார். என்ன காரணம்? எல்லாமே போய் கழிவுகள் போட்டாலும் எப்படினாலும் கட்டாயமா இந்த 2 காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் சொல்லியிருக்கோம். இந்த செக் போஸ்ட் இருக்க 2 காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் சொல்லியிருக்கோம். கைப்பற்றின வாகனங்கள் நீதிமன்றத்தின் மூலம்தான் திரும்ப எடுத்து செல்ல வேண்டும். நீதிமன்றத்தில் எடுத்து செல்வதற்கு தேவையான கட்டாயமான அப்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு முறை கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் திரும்பி செல்லக்கூடாது. அதேபோல் கைது செய்யப்பட்டவர்கள் எளிதாக பிணையில் செல்லக்கூடாது என்பதை அறிவித்து புதுக்கோட்டை முருகன் போன மார்ச் கொலை, ஜாதிய கொலை, ரவுடிகள் கொலை இல்லை. 10க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், தரிசு கொலை வழக்குகள் அவங்களுக்கு அரசுடைய நிவாரணம் இல்லை. அரசுடைய நிவாரணம் வழங்கப்படும். அது ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பண்ணியிருக்கு. சாதிய மோதலால ஏற்பட்ட கொலை இல்லை. அதே மாதிரி ஈஸியா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி கூட்டக்குடி நிறைய கடத்தல் பொருட்கள் போகுது. என்ன சொல்றீங்க? தூத்துக்குடி இங்க கன்னியாகுமரி ஆனா அந்த கடற்கரை ஓரங்கள்ல நிறைய கடத்தல் பொருட்கள் இதோ போகும். முன்னாடி இங்கெல்லாம் நிறைய செக் போஸ்ட், அவுட் போஸ்ட். அதாவது நீங்க தூத்துக்குடி பாத்தீங்கன்னா நம்ம 5 கிராமம் வர பாத்தீங்கன்னா எல்லாமே பாலடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு இப்போ அதோட எண்ணிக்கை அதிகமான மாதிரி தூத்துக்குடியிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம தூத்துக்குடியில கூட ஒரு பண்ணிருக்காங்க. இது அந்த செக் போஸ்ட் நீங்க ஏற்கனவே இருக்கு. அதை அப்படி எல்லாமே பாலடைஞ்சு உடஞ்சி கிடைக்கு. அது ஏதாவது டெவலப் பண்றாங்க ஐடியா. ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் ஏரியா கூடங்குளம் இருக்குது, இஸ்ரோ இருக்குது, நம்மளுக்கு போக கடத்தல் போக. பட் அந்த ஈசிஆரோட கவனிக்காத மாதிரியே இருக்குது. இந்த ஈசிஆரோட கவனிக்காத மாதிரி இருக்கிறது அந்த கான்செப்ட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா இந்த ஈசிஆர் ரோடு பிளஸ் ஸ்டேட்டோட நம்ம தமிழகத்தோட பார்டர் பிளஸ் இந்தியாவோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், இந்த 3 ஏரியா ஈசிஆர் ரோடு வித் அட்ஜாயின்ஸ் சி பவுண்டரி. இது 3 பாக்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதுல ஒன்னு ஸ்டேட் போலீஸ், 2 பிரான்ச்சஸ் டேக்கிங் கேர். சிமிலர்லி கோஸ்டல் செக்யூரிட்டி கார்டு இருக்கு, கோஸ்ட் கார்டு இருக்கு. ஸோ இவரோட எல்லாம் கன்சாலிடேட்டட் எஃபர்ட்னால நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் பீடி லீவ்ஸ், வீட் கஞ்சா, அதர் கான்ட்ரபேண்ட், இதுக்கெல்லாம் நிறைய சீசர்ஸ் வருது. இதுல ஒரு சில கேசஸ் மட்டும்தான் போலீஸ்ல ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் இருக்கு. வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா சம் ஆஃப் இட் கோஸ் அண்டர் கஸ்டம்ஸ் டேக் அண்ட் கஸ்டம்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. சம் ஆஃப் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் பை டிஃபரெண்ட் ஏஜென்சி. அதனால ஓவர் இயர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீசர்ஸ் விச் இஸ் மேட் இன் தி ஈசிஆர் ரோட், movement of contraband has increased and the seizures has increased over the years. ஒன்னு. ரெண்டாவது, பழைய செக் போஸ்ட் இருந்த இடங்களில் இருந்து ஆல்டர் பண்ணி எல்லா இடத்தும் ஈஸியா செக் போஸ்ட், ஒரு செக் போஸ்ட் நம்ம எஸ்டாப்ளிஷிங் செக் போஸ்ட் எப்போதும் செக் போஸ்ட் வழியா தான் போவாங்க, இல்ல கான்ட்ரபேண்ட் மூவ் ஆகும் அந்த மாதிரி இல்ல. செக் போஸ்ட் இஸ் டைனாமிக் கான்செப்ட். ஒரு இப்போ ஈவன் ஃபார் வெஹிக்கிள் செக் பாயிண்ட் நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். ஒரு வெஹிக்கிள் செக் பாயிண்ட் ஒரு வேற ஏதாவது பாயிண்ட்ல யூஸ் வச்சிங்க அப்படின்னா
கிரிமினல்ஸோ அதர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸோ கண்டிப்பாக அந்த வழியே போக மாட்டாங்க. செக் போஸ்ட் டைனாமிக் கான்செப்ட். கான்கிரீட் ஆகி நீங்க பாக்குற மாதிரி ஒரு செக் போஸ்ட் ஒரு டைம் யூஸ்ல இல்லாம இருந்தா கூடி நவ் எம்ப்ளாய் கான்செப்ட் ஆஃப் டைனாமிக் செக் போஸ்ட். ஒரு டீம் அப்படியே போய் ஒரு பாயிண்ட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க. தட்ஸ் எம்ப்ளாய்ட் பை ஆல் கோஆர்டினேஷன் ஏஜென்சி. அந்த மேட்டர் கோஆர்டினேட் பண்றதுக்கு மந்த்லி வி மேக் அ இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன் மீட்டிங் ஆல்சோ. ஸோ இது இந்த மாதிரி ஒரு 5 ஏஜென்சியோட கோஆர்டினேஷனால தான் ஆக்சுவலி வி ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் தி மூவ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராபேண்ட்ஸ் ஆல் அலாங் ஈஸியர் ஆல்சோ. அவர் சொன்ன செக் போஸ்ட் விஷயத்தை நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 245 பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் வெஹிக்கிள் செக்கிங். ஸோ இதில் இன்க்ளூடிங் கோஸ்ட் ஈசிஆர் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக்காக வெஹிக்கிள் செக் பண்ணுறதோ டைனமிக் வெஹிக்கிள் செக் ஒரு எஃபெக்ட்னஸ் அதிகமாக இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதனால பாயிண்ட்ஸ் மாறி வெஹிக்கிள் செக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டாட்டிக் இது தெரியாது, பட் டைனமிக்காக நிறைய இடங்களில் மாறி பண்ணிட்டு இருக்கோம். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தவறுதலான பயன்கள் இந்த மாதிரியான ரெகுலரா கண்காணிப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ரெகுலரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், ரெகுலரா ஃபாலோ அப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அப்படி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்ல. அதாவது இப்ப சம்படி ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நார்மலி அந்த வெஹிக்கிள் ஸ்கேன் பண்ணி அவரோட செலான் மெஷின்ல வாகனில் இருந்தும் பரிவாகனில் இருந்தும் வர டேட்டா லிங்க் பண்ணி தான் நம்ம நார்மலி செலான் போடுவோம். ஒரு சில டைம்ஸ் டைப் எரர் வரும். 3 என்ட்ரி பண்ற இந்த செலான் மெஷின்ல ஃபைனல் நம்பர் டைப் பண்ணும்போது அல்ல வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணும்போது 3க்கு பதிலா டைப்பிங் மிஸ்டேக்னால 5 வரும். நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப் மெசேஜ்ல டைப் பண்ணும்போதும் அந்த சேம் மிஸ்டேக் வரும். ஒன்ஸ் இட் இஸ் கோஸ் அவுட். ஹியூமன் எரர் தான். தட் இஸ் ஹியூமன் எரர், டெக்னிக்கல் எரர் கிடையாது. ஹியூமன் எரர் இல்ல. ஃபைன் கட்ட அந்த மாதிரி அப்பீல் பண்ணிட்டீங்க, அது கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வில் கேன்சல் த ஃபைன். செக் அந்த மேட்டர் செக் பண்ணிட்டு வில் கேன்சல் த ஃபைன். அதுக்குள்ள சிஸ்டம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. வி ஆர் ஆக்டிங் ஆன் தட் ஆல்சோ. அந்த செலான்ஸ் வி ஆர் கேன்சலிங். எஸ்பி இஸ் ஹேவிங் த பவர் டு கேன்சல் தி அந்த செலான். அதனால நீங்க இது மாதிரி ஏதாவது தப்பா வந்துச்சுன்னா உடனே அவருக்கு நாலேஜ் கொண்டு போனா கேன்சல் பண்ணுங்க. பொதுமக்கள் குறை தீர்ப்பு நாள் முகாம் தவிர திருநெல்வேலி சரகத்துல இந்த 2025ஆம் ஆண்டு பொதுமக்களோட நல்லுறவை மேற்படுத்துறதுக்காக நம்ம சரக காவல்துறை எதுவும் ஸ்பெஷலான இனிஷியேட்டிவ் எடுக்கணும் சார்? தினமும் நான் எங்க ஆபீஸ்ல குறைஞ்சது ஒரு 5 பேராவது என்ன பாக்குறாங்க. அவங்க அங்க எஸ்பி பார்த்துட்டு பிறகு நடவடிக்கை இல்லைன்னு சொல்றவங்க இங்க வர்றாங்க. சில பேர் நேரடியாகவும் இங்க வர்றாங்க. அதனால தினமும் சரக காவல்துறையில பொதுமக்களை சந்திக்கிறோம். எஸ்பிஸ் அவங்க அந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் தவிர்த்த மற்ற நாட்களிலும் தினமும் சந்திக்கிறாங்க. பார்த்து சொல்றேன். டார்கெட்ல அப்படிலாம் யாரு பையா எந்த காவல் எல்லாரும் இருக்காங்க. இல்ல சாட்டர்டே சண்டேல கூடுதலா இருக்குன்னு சொன்னா நமக்கு மற்ற நாட்கள்ல காவலுடைய எண்ணிக்கை மற்ற விஷயங்களுக்காக போவாங்க. சாட்டர்டே சண்டே நம்ம அன்னைக்கு கோர்ட்டுக்கு போறவங்க மற்றவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல வீக்கெண்ட் ஆபரேஷன்ஸ் சொல்லி நாங்க பண்றோம். ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் ஆபரேஷன்ஸ் பண்றோம். வீக்கெண்ட் ஆபரேஷன்ஸ்ல முக்கியமானதே வெஹிக்கிள் செக். வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்குமே வீக்கெண்ட் ஆபரேஷன் பண்றோம். ஒவ்வொரு வாரமுமே பண்றோம். அதுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றது வெஹிக்கிள் செக்அப் தான். ஏன் வெஹிக்கிள் செக்அப்னா மோட்டார் பெட்டி கேஸ் போடுறது மட்டும் நோக்கம் இல்லை. வெஹிக்கிள் மூலமா தான் இவங்களால ஒரு கிரிமினல் ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதா. சார், ஒரு சின்ன 40 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பட்டத்துடைய கணக்கெடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காவலர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இடத்துல ஒரு 60 போலீஸ் கணக்கு வச்சாங்க. அதே நிலைமை இன்னி வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்குது. அதுலயுமே அந்த குறிப்பிட்ட அளவுள்ள மக்களையே அதை டீட்டெயில் போட்டு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இல்ல இப்போ இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ் கமிஷன் படி காவல் நிலையங்களை 5 வகையா பிரிச்சிருக்காங்க. மெட்ரோ 1, மெட்ரோ 2, அப்புறம் ஹெவி, மீடியம், லைட் அப்படி பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவினை இங்க எல்லா மாவட்டத்துக்கும் இங்க இருக்கிற எல்லா மாவட்டத்துக்குமே வந்துருக்காங்க. இப்ப நம்ம பொறுத்த மட்டுக்கும் இந்த ரூரல்ல இருக்க மாவட்டங்கள்ல ஹெவி, மீடியம், லைட் அப்படி ஒரு கான்செப்ட் வந்து. ஹெவிலன்னா 80 பேரு, மீடியம்னா 50 பேரு, லைட்னா 30 பேரு. இது எல்லா இந்த 4 மாவட்டத்திலயுமே இது இருக்கு.
அதனால வந்து அதுல இதுதான் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு. இப்ப திரும்பவும் போலீஸ் கமிஷன் வந்து இதுக்காக நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணி இப்ப ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இதுக்கான மாறுதல்கள் வரலாம். அதனால இப்ப இருக்கிறவங்க இங்க பொறுத்தவரை காவலருடைய எண்ணிக்கை வந்து குறைவே கிடையாது. ஏன்னா இந்த மாவட்டம் நான் சொன்ன 8000 சில பேர் நம்மகிட்ட வந்து இந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஒரு மாவட்டத்திலையும் 2% மேல வேகன்சி இல்லை. அதுக்கு ஒரு ஓடி மாதிரி இருக்கிற விஷயங்களை நாங்க வந்து எஸ்பிகளுடைய உத்தரவு இல்லாம ஓடி எதுவும் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற நிறைய இப்ப காவல் நிலையங்களை பிரிப்பதற்கான வந்து ப்ரொபோசல்ஸ் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி சில சப்டிவிஷன்ஸ் புதுசா உருவாக்குறதுக்கான ப்ரொபோசல்ஸ் ஒரு 5 இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல 5 காவல் நிலையங்களை பிரிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. பிரிப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறத 2ஆ பிரிப்பாங்க. புது காவல் நிலையங்கள் அமைக்கிறது இல்ல. ஏற்கனவே இருக்கிறத 2ஆவோ 3ஆவோ பிரிப்பாங்க. பிரிக்கிற போது அதுக்கு ஏற்ப வந்து அந்த ஹெவி மீடியம் லைட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். சப்டிவிஷனும் கேட்டிருக்கோம். சில இடங்கள்ல சப்டிவிஷன் கேட்டிருக்கோம். சில இடங்கள்ல சப்டிவிஷனை வந்து மாத்தி அமைக்க சொல்லியிருக்கோம். அது மாதிரி எல்லாம் வந்து ப்ரொபோசல்ஸ் போயிருக்கு. அது வந்து இப்ப தூத்துக்குடியை பொறுத்த மட்டுக்கும் இந்த காவல் நிலையங்களை மாத்தி அமைக்கிறதுக்கான சப்டிவிஷனை மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதே மாதிரி திருநெல்வேலி தான் வந்து கொஞ்சம் பெரிய மாவட்டமா இன்னைக்கு இருக்கு. அதனால அங்க வந்து புதிய காவல் நிலையங்கள் பிரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். தென்காசியில அதிகமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது வரைக்கும் இருக்கிற காவல் நிலையங்களே போதுமானதாக தான் இருக்கு. புதுசா 2 சப்டிவிஷன் இப்பதான் உருவாக்குனாங்க. அதுல வந்து அதே மாதிரி மகளிர் காவல் நிலையம் பொறுத்த மட்டுக்கும் 22க்கு 21 மகளிர் காவல் நிலையம் இருக்கு. புதுசா ஒரு மகளிர் காவல் நிலையம் கேட்டிருக்கோம். அது இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல புதுசா மார்த்தாண்டம் உட்கோட்டம் வந்துச்சு. அந்த உட்கோட்டத்துக்கு ஒரு புதுசா மகளிர் காவல் நிலையம்